பரிசுத்த வேதாகமம் ஆதியாகமம் அதிகாரம் 5. ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். அதாவது இன்னைக்கு நம்ம ஆதாமுடைய வம்ச வரலாறை பார்க்க போகிறோம். இதில் எல்லாம் வல்ல இறைவன் நம்மளை சாதாரணமாக சிருஷ்டிக்கலை. சும்மா மற்ற மிருகங்களை மாதிரியோ பறவைகளை மாதிரியோ மீன்களை மாதிரியோ நம்மளை படைக்காமல், ஏன் இன்னும் சொல்லப்போனால் ஏஞ்சல்ஸ் மாதிரி கூட நம்மளை படைக்கலை. ஏஞ்சல்ஸ்க்கும் நமக்குமே வித்தியாசம் இருக்குது. நம்மளை தேவ சாயலாகவே படைச்சிட்டார். எப்படி சொல்கிறீங்கன்னா, ஏஞ்சல்ஸுக்கெல்லாம் ரெக்கை இருக்குன்னு சொல்லுவாங்க. நமக்கு ரெக்கை இல்லை, அப்போ இறைவனுக்கும் ரெக்கை இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்மளை எப்படி படைச்சிருக்காரு? தேவ சாயலாக படைச்சிருக்காரு. அதனால் நம்ம ரொம்ப விசேஷித்தவர்கள். ஆமாம். இப்போது நமக்கு ஆதாமுடைய வம்ச வரலாறை பார்க்க போகிறோம். நிறைய பேர், எவ்வளோ இந்த பூமியில் நிறைய பேர் பிறந்திருந்தாலும் ஆதாமுடைய வம்சத்தில் ஒரு முக்கியமான சந்ததி பிறக்கிற வரைக்கும் அந்த வம்ச வரலாறு தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். எல்லாருக்குமே அப்படி தான் லைஃப்பில். அந்த ஜென்ரேஷனில் ஒரு முக்கியமான ஒருத்தன் பிறப்பான். அவன் பிறக்கிறதுக்காக தான் அந்த ஜென்ரேஷனே காப்பாற்ற வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். அவன் தான் அந்த ஜெனரேஷனை காப்பாற்றக்கூடிய ஒருத்தனா அந்த வம்சத்திலேயே பிறப்பான். அப்படி பிறந்தவர் தான் நிறைய பேர் இருக்காங்க. அதில் நம்ம பார்க்கலாம். இங்கே யார் வரான்னு பார்ப்போம். அவர்களுக்கு ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து. ஓகே, இதெல்லாம் படிச்சுட்டோம் நம்ம. பேரிட்டார். ஓகே. ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். அதாவது இவன் தன் மகன்லாம் இறந்ததுக்கு அப்புறமா ஆதாம் மாதிரியே ஒருத்தன் பிறகுறான். யாரு? ஆதாமுக்கு நிறைய 2 பசங்க பிறந்து ஒருத்தன் அடிச்சுன்னு செத்துட்டான், ஒருத்தன் இருந்தான். அதுக்கப்புறமா செத்தவனுக்கு பதிலாக திருப்பி இறைவன் எனக்கு ஒருத்தனை கொடுத்தாருன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அந்த சேத்து தான். அந்த சேத்து எப்படி இருக்கானா, பார்க்க அப்படியே ஆதாம் மாதிரியே இருக்கானா, அப்படியே ஆதாமோட க்ளோன் மாதிரியே இருக்கானா. ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒருத்தன் பிறந்திருக்கானா, திருப்பி யார் முக்கியமான ஆள் வராருன்னு பார்க்கலாம். ஆதாம் சேத்தை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஆதாம் சேத்தை பிறந்ததுக்கு அப்புறமா 800 வருஷம் உயிரோடு இருந்தான். ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம். அவன் மரித்தான். அதாவது 930, அதாவது 930 அவரோட ஏஜ். அப்பதான் அவர் இறக்குறாரு. சேத் 105 வயதான போது ஏனோஸை பெற்றான். சேத்துக்கு யார் பிறக்கிறா? ஏனோஸ் பிறக்கிறார். சேத் ஏனோஸை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். இவர் சேத்து 800 days உயிரோடு இருந்திருக்கார். சேத்துடைய நாளெல்லாம் 912 வருஷம். அவன் மரித்தான். அவன் 800 வருஷம் ஏனோஸை பெற்றதுக்கு அப்புறம் உயிரோடு இருந்து டோட்டலாக 912 வருஷம் உயிரோடு இருந்தான் அவன் மரிக்கும் போது. ஏனோஸ் 90 வயதான போது கேனானை பெற்றான். ஏனோஸ் கேனோனை பெற்ற பின் 815 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோசுடைய நாளெல்லாம் 905 வருஷம். 905 இயர்ஸ் ஏனோஸ் உயிரோடு இருந்திருக்காரு. அவன் மரித்தான். கேனான் 70 வயதான போது மகலாலேயாலை பெற்றான். கேனான் மகலலேயாலை பெற்ற பின் 840 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். கேனானுடைய நாளெல்லாம் 910 வருஷம். அவன் மரித்தான். மகலலேயால் 65 வயதான போது யாரேத்தை பெற்றான். மகலலேயால் யாரேத்தை பெற்ற பின் 830 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றாள்.
பெற்றான். மகளலேயாளுடைய நாளெல்லாம் 895 வருஷம். அவன் மரித்தான். மகளலேயாளுடைய இவன் ஆண் தான், இவன் பேர் மரித்தான் தான் போட்டிருக்கு, பெண் கிடையாது. யாரேத் 162 வயதான போது ஏனோக்கை பெற்றான். யாரேத் ஏனோக்கை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். யாரேருடைய நாளெல்லாம் 962 வருஷம். அவன் மரித்தான். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலேயாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலேயாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். அதாவது இது வரைக்கும் நம்ம எல்லாருமே பார்த்துட்டு வந்தோம். சேத்து ஒரு முக்கியமான ஆள். அவர் எப்படி இருந்தார்? ஆதாம போலவே இருந்தார். அதுக்கப்புறம் நிறைய ஜென்ரேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பிறகுறாரு. யார்? ஏனோக்கு. இது வரைக்கும் பிறந்தவங்களை பற்றிலாம் அவ்வளோ டீப்பாக சொல்லலை. ஆனால் இங்கே ஏனோக்கை பற்றி என்ன சொல்கிறாங்க? ஏனோக்கு தேவனோடு, அதாவது அவர் ஏனோக்கு மெத்துசலேயாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். 300 years தேவனோடு மட்டுமே அவர் உறவாடி கொண்டிருந்தார், சஞ்சரித்து கொண்டிருந்தார். ப்ரேயர்லேயே இருந்திருப்பாரா? அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நமக்கு இங்கே கிடைக்கல. கண்டிப்பாக ஒரு 300 வருஷம் ப்ரேயர்லேயே தான் இருந்திருப்பார். மேபி நம்மலாம் சொல்கிறோம்ல தவம் இருக்கிறாங்கன்னு, அந்த இப்போலாம் அந்த மாதிரி ஒரு தவத்திலேயே தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்திருப்பார் போல். ஏனோக்கு மெத்துசலேயாவை பெற்ற பின், மெத்துசலேயா ஒரு ஜென்ரேஷன் வந்ததுக்கப்புறமா 300 years தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அதுக்கப்புறம் குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். அதுவும் கண்டினியூ பண்ணுறான். அப்புறம் ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். 300 years அவர் இறைவனோடவே இருந்திருக்காரு, சஞ்சரித்து கொண்டே இருந்திருக்காரு. மொத்தம் 365 வருஷம் அவர் பூமியில் இருந்திருக்கார். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்து கொண்டார். பாருங்க, அவர் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கும் போது அவர் அப்படியே காணாமல் போயிட்டார். அப்படியே தேவன் அவரை எடுத்துக்கிட்டார். அந்த அளவுக்கு இது வரைக்கும் பைபிளில் உயிரோடு வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் தான், 2-3 பேர் தான் இருப்பாங்களே. அதில் மரித்து உயிரோடு எழுந்தவர் ஜீசஸ். அப்புறம் எலியா இருக்கார், அவரும் இதே மாதிரி தான் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன்லேயே பார்த்திங்கன்னா ஏனோக்கு அவர் அப்படியே இறைவன் முதல்ல அந்த பாவம் இல்லாத அந்த ஒரு சந்ததியை உருவாக்கி அப்போவே எடுத்துக்கிட்டார் அவனை. அப்புறம் படிக்கலாம். மெத்துசலா 177 வயதான போது லாமேக்கை பெற்றான். மெத்துசலா லாமேக்கை பெற்ற பின் 782 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். மெத்துசலாவுடைய நாளெல்லாம் 969 வருஷம். அவன் மரித்தான். லாமேக்கு 182 வயதான போது ஒரு குமாரனை பெற்று, கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். முக்கியமான ஒரு கேரக்டர் வசிப்பீங்க. யாரு? லாமேக்கு 112 வயதான போது 112 வயதான போது ஒரு குமாரனை பெற்று, கர்த்தர் சபிச்ச இந்த பூமியில சாபம் விட்டார். ஞாபகம் இருக்கா? அந்த பூமியில நமக்கு ஒரு வழி வரைக்கும், நமக்கு ஒரு வேலையில நம்முடைய கையில் ஏதாவது இவன் கையில் நமக்கு ஒரு நன்மை கிடைக்கும்னு அப்பவே அவனுக்கு, அவங்க தகப்பனுக்கு அப்பவே ஒரு ஞானம் அவனுக்கு ஒரு பேரை வைக்கிறார். யாரு? நோவா. லாமேக்கு லாமேக்கு நோவாவை பெற்ற பின் 595 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். லாமேக்குடைய நாளெல்லாம் 777 வருஷம். அவன் மரித்தான்.
நோவா 500 வயதான போது சேம், காம், யாபேத் என்பவர்களை பெற்றான். ஆமென். அதாவது இங்கே நம்ம என்ன பார்க்குறோம், ஒரு முக்கியமான ஜென்ரேஷன் இங்கே வந்திருக்கு. ஃபஸ்ட்டு சேத்து, அதுக்கப்புறமா சேத்து எப்படி இருந்தார், ஆதாமா போல் இருந்தார். அதுக்கப்புறம் யார் வந்தால் முக்கியமான ஆள், ஏனோக்கு. அவர் அப்படியே 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து கொண்டு தேவனோடவே அப்படியே ஜெபத்திலேயே ஒரு கம்யூனிகேஷன்லேயே இருந்து அப்படியே அவர் கூடவே போயிட்டார் சீக்கிரமாக. அதுக்கப்புறமா இங்கே இன்னொரு கேரக்டர் யார் வருது, இந்த சபிக்கப்பட்ட பூமியில் நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒருத்தன் வந்திருக்கானா, அது நோவான்னு சொல்லி அந்த இடத்துல அவனுக்கு நோவான்னு ஒரு ஜென்ரேஷன் வருது. இதே கண்டினியூ ஆகும். பட் இது நமக்கு இதான் வம்சம். இந்த அதிகாரம் இதோடு முடியுது. நம்ம அப்புறமா பார்க்கலாம் அடுத்த அதிகாரத்தில். ஆமென்.